ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பெண் வீட்டு விருந்து. ஆமாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ரெடியாக இருந்தாங்க. எதிர்பார்க்கலை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அழகு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் அழகாயிட்டா, அப்படி தான் சொல்லலாம். என்னென்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அவளை ரெடி பண்ணணுமேன்னு ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், மாப்பிள்ளை வீடு இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. என்னை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறாங்க மாப்பிள்ளை வீடு. உண்மையாகவே சொல்கிறேன், மாப்பிள்ளை வீட்டில் நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சரி, இந்த பொன் வீட்டு விருந்து சொல்லுவாங்கள்ல, அப்போ அவங்க வீட்டில் வரும்போது என்ன கொடுக்கணுமோ தாம்பலம் அதை கொடுப்பாங்க. கொடுத்தக்கப்புறம் அதை சாமிக்கிட்ட வச்சு நம்ம என்ன பண்ணுமோ அந்த ப்ரொசீஜர் நடக்குங்க. எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி எங்கள் மாமி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ரைத்தா, அப்புறம் ஸ்வீட்ஸு, ரசம் சாப்பாடு எங்கள் மாமி பண்ணது. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் முட்டை, அப்புறம் 65 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தாங்க ஆர்டர் பண்ணது. ஸோ அன்னைக்கு விருந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றதுன்றது, ஏன்னா எப்போவுமே எல்லாருமே ஒன்றா சாப்பிட போகிறது இல்லை தானே. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தனியாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருப்போம். பட் ஒரு ஃபேமிலி அப்படின்னோடனே எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்றதுன்றது உண்மையாகவே ரசிக்க கூடிய ஒரு விஷயமாக தாங்க எனக்கு அங்கே தென்பட்டுச்சு. எப்படின்னா, ஒரு குடும்பம் இல்லை, 2 குடும்பமும் ஒன்றுபட்டு ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் சாப்பிட்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பக்கத்தில் இந்த செவ்வாழை என் இலையிலேருந்து திருடி திங்கிறதே ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருந்துச்சு. மாப்பிள்ளை பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள தான் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காஃபி, டீ யார் யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எங்கள் மாமி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என் கையில் கொடுத்தது இது காஃபின்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசியில் அது டீயாக போச்சு. செவ்வாழை, என்னை ஏமாத்திட்டியே செவ்வாழை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த தருணம் எனக்கு. டீ காஃபி டீன்னு ஒருத்தன் விற்றுக்கிட்டே இருந்தான். அதுதான் ஏன் சித்தி பிள்ளை. ஒரு வழியாக அவள் சாமி கும்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அவள் கண்ணெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிது. இதில் என் அத்தை பையன் வேற பட்டி டிங்கரிங் பார்க்குறேன்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு சொரிஞ்சிட்டு இருந்தான். வாடா, என்னதான் இருந்தாலும் இருக்கிறதாண்டா இருக்கும்னு அவனை தேத்தி கொண்டு வரதுக்குள்ளே படாத பாடாயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணை வழி அனுப்பும் முறை, அதாவது பெண் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட போகிற தருணங்க தானங்க இது. கொஞ்ச நேரத்தில் எல்லாரோட இதயமும் கனத்து போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, என்ன தான் ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்லேயே தான் பொண்ணை கொடுத்தாலும் சரி, என்ன தான் தான் பிள்ளைய எவ்வளோ பெரிய இடத்துல கொடுத்தாலும் சரி, சின்ன இடத்துல கொடுத்தாலும் சரி, மனதாக்கப்பட்டது தான் பிள்ளை இங்கேயே இருந்து, இங்கேயே வளர்ந்து, இங்கேயே தான் கைக்குள்ளேயே இருந்துட்டு ஒரு இடத்துக்கு போகுதுன்றதெல்லாம் சின்ன விஷயம்லாம் இல்லைங்க. உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அவள் அடுத்த கட்ட விஷயத்துக்கு கிளம்பி போகிறா. ஏன்னா இத்தனை நாள் இருந்தது சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுறது, போகிறது வர்றதுன்றது வேற. இப்போ ஒரு குடும்பமாக, அதாவது அடுத்த குடும்பத்தில் கால் எடுத்து வச்சுருக்கா. ஸோ அந்த குடும்பத்தையும் அழகாக்கி, தான் பிறந்து வளர்ந்த இடத்தையும் அழகுபடுத்தி மேற்கொண்டு பெருமை சேர்க்கறது தாங்க அடுத்த கட்ட விஷயம்னே சொல்லலாம். அது ஒன்றும் ஈஸியான விஷயம்லாம் இல்லைங்க. எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கட்டத்தில் பாவம் அவள் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழ ஆரம்பிச்சிட்டா. இங்கே தானே இருக்குது, அவளை சமாதானப்படுத்தி நாங்களும் வழி அனுப்ப மறுபடியும் கிளம்பிட்டோங்க. அப்புறம் பெண் வீட்லேயும் ஒரு வேன் ரெடி பண்ணியிருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டில் ஆல்ரெடி வந்திருந்தாங்களா, அந்த வேனில் அவங்களும் ரெடியாகி கிளம்பிட்டாங்க. எங்கள் மாமா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபேமிலியாக கிளம்பி போகிறோமா இல்லையா, ஸோ ஊருக்கண்ணே நம்ம மேலே பட்டுடும் அப்படின்றது தாங்க இதோட குறிக்கோள். ஸோ அந்த ப்ரொசீஜரையும் நல்லபடியாக பண்ணிவிட்டு வேற எங்கே சீட்டை பிடிக்க எல்லாரும் போய் ஒரு இடத்துல உட்காந்தாச்சுங்க. கடைசியில் எனக்கு சீட்டு கிடைக்கலங்க. ஆயிரம் சொல்லுங்க, சொந்த பந்தம் இல்லை அப்படின்னா உண்மையாகவே அந்த இடம் வெறுமையாக தாங்க இருக்கும். இது உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். சாரி வாய் ரோல் ஆனதுக்கு. அதாவது
சொந்த பந்தம் நம்ம கடைசி வரைக்கும் கண்டிப்பாக வேணுங்க. அது எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சொந்த பந்தத்துக்கு நடுவில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது பெரிய ஆணி வேராக மட்டும்தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா எங்கள் அப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இத்தனை நாள் கட்டி காப்பாற்றி வளர்ந்ததுன்றது லேசுப்பட்ட விஷயம்லாம் இல்லைங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு தெரியும். இப்போ எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்ற விஷயத்தில் இருக்காருன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இல்லாத போது இப்போ எப்படி இருக்குன்றதும் எனக்கு புரியுதுங்க. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு வீடுன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலமரம்னு ஒன்று கண்டிப்பாக வேணுங்க. என் அத்தையாக இருக்கட்டும், என்னோடய பெரிய அத்தையை சொல்கிறேங்க, அத்தையாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஆஃபீஸரில் இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ அந்த 2 கண்ட்ரோல் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல நல்லபடியாக இருக்காங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸோ இல்லைங்க. பட் இப்போ அடுத்த ட்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம்ல, அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று வந்துருச்சு. ஸோ அந்த ஜென்ரேஷன் நல்லபடியாக இதை கண்டிப்பாக பத்திரமா சேவ் பண்ணி கொண்டு போகணுன்றது என்னோட பெரிய 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 விஷயம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பசங்களை வீட்டில் விட்டு போயிடுறோம். எந்த ஒரு சின்ன சின்ன நிகழ்வுனாலும் வீட்டில் விட்டு போயிடுறோம். ஆனால் உண்மையாகவே என் பசங்களை நான் விட்டுட்டு போனேங்க. பட் என் பசங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஏன் என்னை விட்டுட்டு போனேன், என்னை கூட்டிகிட்டு போ, நான் பூஜாக்காவை பார்க்க வேண்டாமா, நான் அவங்கள பார்க்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அடுத்த தடவை இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னோட எண்ணம். ஸோ 2 பேர் ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் ஈஸியான விஷயம்லாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். சரி, அடுத்து அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேங்க. வேனில் போயிட்டுருக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று போயிட்டு இருந்ததுங்க. வாங்க இந்த பாட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒன் மோர் போட்டு கிட்டத்தட்ட 4 தடவை போட்டு சாவடிச்சிட்டாங்க. ஒரு பாட்டை போட்டு கதற 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 கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வந்த மாதிரியே இருந்துச்சு. முடியலடா, விட்டுருங்கடா, ஏன்டா ஒரு பாட்டை ஒரு தடவை போடலாம், ஓயாமல் போட்டுக்கிட்டே இருந்தா மனுஷன் தாங்க முடியாதுடா. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு தாங்க இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியோடு இருந்தது உண்மையாகவே சொல்கிறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணது, டைம் போனதே தெரியலங்க. ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷத்தின் உச்சகட்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஏன் நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க மாட்டோம் இப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. பட் நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் விடவே மாட்டேங்க. என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாமே ப்ரொசீஜராக பண்ணுவாங்க. இது பண்ணலன்னா பெரியவங்க கோச்சிப்பாங்க, நம்ம இப்படி பண்ணணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுப்பாங்க, சின்னவங்க வந்து கேட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தாங்க என்னோடய ஃபேமிலியில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். அது என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுனா அவன் வருவான்டா, எனக்கு ஒன்றுனா இவன் வந்து நிற்பான்டா அப்படின்ற எண்ணத்தை கண்டிப்பாக என் ஃபேமிலி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கும். மரியாதை கொடுத்தா மரியாதை கண்டிப்பாக கிடைக்குங்க. மரியாதை இல்லாத இடத்துல கண்டிப்பாக என் குடும்பம் போய் நிற்கவே நிற்காது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து பெருமையாக சொல்லிக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. இந்த இடத்துல வந்து சின்ன விஷயமா இருக்கட்டும், வான்னு சொன்னால் போதுங்க, போய் நிற்பாங்க. இந்த வா நீங்கள் வரணும், கண்டிப்பாக வரணும், காலில் விழுந்து கூப்பிட்டா தான் வருவாங்க அப்படின்ற குடும்பம் எங்கள் ஃபேமிலி அப்படி கிடையவே கிடையாதுங்க. வான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து நிற்பாங்கங்க. அந்த ஃபேமிலி எங்கள் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப 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 பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சீக்கிரமாக போயிட்டோன்ற காரணத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா, கோவிலில் போய் உட்காந்துட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரம், 1க்கு 2 கோவில் போய் சுற்றி பார்த்தோம். ஏன்னா டைம் நல்ல நேரம் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் கோவிலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக வீடு போய் சேர்ந்தோங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு அவளை வரவேற்றாங்க. ரொம்பவே என்ன சொல்கிறது, கனத்த இதயத்தோடு அவள் நின்றுட்டு இருந்ததை பார்த்தேன். ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் நடக்கும், விளக்கேற்றுற ப்ரொசீஜர் தான். அவள் எங்கே விளக்கேற்றுறதுக்குள்ளே அவள் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் ஏற்றுமா அதெல்லாம் முடியும், ஒரே குச்சில் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டே இருந்தா. அப்படி அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது, 2-3 குச்சி எடுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு விளக்கு மட்டும் ஒரு குச்சியில் ஏற்றிடு அப்படி சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு வந்துடும். அப்புறம் குலதெய்வ சாமி கும்பிடுவோம், அந்த சாமிக்கு தாங்க விளக்கு ஏற்றிட்டுருக்கா. ஸோ நல்லபடியாக அவள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டுதலை போட்டுட்டு அப்புறம் அங்கே போனதுக்கு அவங்க டிஃபன்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மாமியார் அதை விட ஸ்வீட்டுங்க.
ஏன்னா உடனே கிளம்பணும், ஏன்னா போனதே லேட்டு. ஸோ கிளம்பணும்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சுங்க. இந்த ஃபேமிலி கிடைச்சதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருந்து, அவளுக்கும் சரி எங்களுக்கும் சரி. அவள் ஒரு கட்டத்தில் அழ ஆரம்பிச்சிட்டா, வேண்டாம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இவங்கக்கிட்ட இருந்து பிரியா விடை பெற்று கிளம்பியாச்சுங்க. வாங்க வேண்டியதை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.